தாப்பனே, விசேஷமாய் ஒருவருக்காக நாங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம். 2 கைகளை உயர்த்துவோம். அண்மையிலே பாஸ்டர் ஜான் ஜெபராஜை குறித்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகிலே எத்தனையோ பாடல்களை பாடி அந்த பாடல்கள் மூலமாக இவ்வளோ பேர், மில்லியன்ஸ் கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு காலையிலே நியூஸ் வந்திருக்கிறது. 15 நாட்கள் அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறார்களாம். என்ன பொய் குற்றச்சாட்டோ உண்மை குற்றச்சாட்டோ, நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெபிக்க. கை உயர்த்துவோமாக, பாரத்தோடு ஜெபிப்போம். தேவனே, அந்த ஊழியக்காரரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர் மனைவி கூட இல்லை, சபையார் கூட இல்லை, ஆனால் கர்த்தர் நீங்க துணையா நிற்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க கூட நிற்கணும் ஐயா. அந்த ஊழியக்காரனுக்கு நீங்க விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. சபையார், பெற்றா சபையார், நாங்கள் ஒரு வார்த்தையை கூட தப்பா அந்த ஊழியக்காரரை பற்றி பேசவே கூடாதையா. அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுதலை தாரும் ஆண்டவரே. மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. மன உளைச்சலாகாதபடி காத்துக் கொள்ளுங்க ஐயா. மீண்டும் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறீங்க. உலகத்திற்கு வெளிச்சமாக்க போறீங்க. பெரிய காரியத்தை அந்த ஊழியக்கார மூலமா செய்ய போறீங்க. தன் மனைவியோடு திரும்ப இணையணும், குடும்பத்தோடு இணைந்திருக்கணும். அவர் குடும்பம் மறுபடியும் கட்டப்படணும், சாட்சியா திரும்ப எழுமணும். நாங்க அவருக்காய் துறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்ய. தூரத்துக்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். இப்போதே அவர் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அவரை பலப்படுத்துவதாக. நீதிமன்றத்திலே அவருக்கு ஒரு நன்மையான தீர்ப்பு வரட்டும். நீங்க நன்மை செய்கிறவர், நீர் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. இந்த சூழ்நிலையிலே சில விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவரோடு கூட இருங்க ஐயா. அவரோடு கூட இருங்க ஐயா. அவரோடு கூட இருங்க ஐயா. தாசரை வல்லமையா பயன்படுத்துங்க ஐயா. அவர் மூலமா எத்தனை வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மூலமா நாங்க சபையில எத்தனை முறை ஆராதனையில் அவர் பாடலை பாடி விடுதலை பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்றி அறியாதவர்கள் அல்ல. அந்த பாடல்கள் மூலமா நாங்க பலன் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வரிகள் மூலமா நாங்க சுகம் பெற்றிருக்கிறோம். அந்த வரிகள் மூலமா சபையில் உங்க பிரசனம் இறங்கி இருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு பார்த்து உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் விடுவியும், கர்த்தர் விடுவியும், கர்த்தர் விடுவியும், கர்த்தர் விடுவியும். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓ ராபாலா தாலாபா ஷந்தலாபா கத்தரபா வீரமந்தோரோலியாலா ஷபலதலா தியாத்துரபலதலா. உதவி செய்யும் ஐயா, இரக்கம் செய்யும் ஐயா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ஐயா. மனம் இறங்கும் ஐயா. குடும்பத்தை மறுபடியும் கட்டுங்க ஐயா. ஊழியத்தை மறுபடியும் எழுப்புங்க ஐயா. நீங்க இறங்கலனா யார் ஆண்டவர் இறங்குவா? நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தவறான முடிவுகள் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. சுற்றிலும் தேவ பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவர். இந்த சூழ்நிலையை கடந்து வெளியே வர அவருக்கு உதவி செய்யுங்க ஐயா. இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, மனம் இறங்குங்க. கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.